Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன், வாக்குகளை விலைக்கு வாங்குவதற்கும் வாரிசு அரசியலுக்கு இடமில்லை என்பதை மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என அண்ணாமலை கூறியிருக்கிறார். அரசியலில் ஒரு தலைமுறை பண அரசியலை உருவாக்குனாரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 60 கோடின்னு திமுக செலவு பண்ணாங்க. அந்த மாதிரி அமைச்சர்களையும் வேட்பாளர்களையும் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி தமிழக பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லோருக்கும், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி எல்லோருக்கும், எங்களுடைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். எல்லோருக்கும் மனமார்ந்த எல்லாருக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணல எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றின்னு சொல்ல விரும்பல. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆளா எங்களுடைய தலைவருடைய ஆட்சி உறுதியாக ஏழைகளுக்காகவும் பெண்களுடைய பாதுகாப்பிற்காகவும் இளைஞர்களுக்காகவும் இருக்குங்கிற ஒரு அர்ப்பணிப்போட எங்களுடைய ஒவ்வொரு பாதையும் நாங்கள் எடுத்து வைக்க போறோம். கொடுத்த வாக்குறுதிகள்லாம் விரைவில் செய்வீங்களா இல்ல 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு செய்ய திட்டமா? இல்ல, நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம், கொளத்தூர்லயே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தோப்பாருன்னு நான் சொல்லியிருந்தோம். கொளத்தூர் பிரச்சாரத்தை சொல்லியிருந்தோம். எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் பெரம்பூர்ல அவர் மனு தாக்கல் செய்யப்பட்டு கொளத்தூர்ல என்ட்ரி ஆகும் பொழுது அவர் கொளத்தூர்ல வரக்கூடாதுன்னு அன்னைக்கு காவல்துறை வந்து தடுக்கப்பட்டார். பிரச்சாரத்தை பாதிலே சென்றாரு. தலைவரோட வருகையிலே 1 லட்சம் பேர் கொளத்தூர்ல கூடும் பொழுதே அடுத்த நாள் கொளத்தூர் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணேன். என்னுடைய பேச்சில் கொளத்தூர்ல முழுமையாக தோப்பார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். கிரவுண்ட் ரிப்போர்ட்ல இருந்து அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்கள் தான். இந்த மன்னராட்சி மனப்பான்மையும் பிறப்பால் ஆதிக்கத்தை